கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி பாவங்களை அறிக்கையிடும்போது கர்த்தருடைய இரக்கம் பெறுவோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40லேருந்து 46 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சிட்சிக்கும் போது, தண்டிக்கும் போது, ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன், அதனால தான் கர்த்தர் இப்படி செய்தார் நம்ம ஒத்துக்கொள்ளும் போது, நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நம் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைப்பாரு. அது மாற்றையில் நம்மளை கைவிடவும் மாட்டார், வெறுக்கவும் மாட்டாருன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? இரக்கத்தின் தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்றைக்கும் அநேக காரியங்களை நம்ம ஒத்துக்கொள்கிறதில்ல. ஆனால் ஆவியான துணையோடு நான் என்ன தப்பு செய்கிறேன் கர்த்தாவே நீங்கள் கேட்கும்போது, நம்ம செய்த தப்புகளை கர்த்தர் உணர்த்துவார். அதை அறிக்கையிட்டு விட்டு விடும்போது கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவோம். அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் கர்த்தர் சிட்சிக்கிறாரா, எதற்கு சிட்சிக்கிறார் என்னன்னு விசாரிங்க. பாவங்களை அறிக்கைட்டு அதை விட்டு விடுங்க, நீங்கள் இறக்கம் பெறுவீங்க. ஜெர்மன்லாமா எங்கள் அன்பின் பொருள் ஒப்பிடவில்லை நாட்கள் வேலை கண்டிப்பாக உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிட்டு இருந்தோம்னால் ஒரு விஷயங்களை மன்னிங்க, நீங்கள் அப்படி செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஏசு நம்பிக்கை நடப்பதாவே ஆமீன். பாவங்களை அறிக்கையிடுவோம், தெய்வ இறக்கத்தை பெறுவோம். இதுவே இன்றைய நற்செய்தி மட்டுமே மடிந்தாகட்டும். ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.